என்னாச்சுரா, கண்டுபிடிச்சே இல்லையா? ஃபஸ்ட்டு எதுக்கு அரிய தேடுறேன்னு சொல்லு. நான் உக்கூடம் பழைய மார்க்கெட்லேருந்து நான் முத்துக்குமாரோட ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தேன். அன்றைக்கி எனக்கு மனசே சரியில்லை. பப்ளிஷர் என்னோடய அடுத்த புக்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அம்மாக்கிட்ட பேசிட்டு நான் வாங்கிட்டு வந்த அந்த புக்கை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்சப்போ தான் தெரிஞ்சுது நான் படித்தது புக்கு இல்லை, என் வாழ்க்கைன்னு. அந்த புக்கில் தான் என் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயமே தொடங்க போகுது. அந்த தொடக்கம் ஒரு கடிதத்தின் வாயிலாக என்னை வந்து சேர்ந்துச்சு. நிலாவின் கடிதம். என்னை அறியாமலேயே நீ என்னை மாற்றிவிட்டாய். உன் ஒரு சிரிப்புக்காக நான் ஏன் நாள் முழுவதும் காத்திருக்க வேண்டும்? உன்னுடன் நான் பேசவில்லை, ஆனால் உன்னை நினைக்காமல் ஒருபோதும் இல்லை. நான் உன்னை பலமுறை பார்த்திருக்கிறேன், நீ கடந்து செல்லும் வழியில். என் நெஞ்சம் எப்பொழுதும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கும். நான் இந்த உணர்வுகளை எப்பொழுதும் உன்னிடம் சொன்னதில்லை. பயம்தான் நீ என்னை வேண்டாம் என்று நினைத்து விடுவாயோ என்று. நான் இன்று என் காதலை சொல்ல முடிவெடுத்திருக்கிறேன். அதுவும் இந்த ஒரு முறை மட்டும்தான் இந்த தைரியமும். நீ என் வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றாலும் உன் நினைவுகளுடன் வாழ்ந்துவிட்டு செல்வேன். என்றும் அன்புடன் உன்னை மௌனமாக நேசிக்கும் உன் மனம். ஐ லவ் யூ ரவி. அந்த லெட்டர் எனக்காகவே எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என் பேரும் ரவிதான். அந்த புக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இடம் எனக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கு. உடனே வருணுக்கு கால் பண்ணேன், யார் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க நினச்சேன். ஹலோ மச்சி. ஹே ரவி, எப்படி இருக்க? என்னாச்சு, ரொம்ப நாளாக ஆளைய காணோம்? இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இப்போது என்ன சொல்லு. நம்ம பேட்சில் உனக்கு யாரும் ஹரின்னு தெரியுமா மச்சி? ஹரியா? எனக்கு யாரையும் தெரியலையே, சொல்லு என்னாச்சு? நம்ம பேட்சில் யாருக்குன்னா கேட்டு சொல்லு மச்சி. அப்படி இல்லைனா வைஷுட்டு கேட்டு கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணு மச்சி. என்ன விஷயம்னு சொல்கிறா? மச்சி, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோவை பாடுறா, அதில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. அது யாருன்னு பார்த்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்கிறியா? சரி, நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே மச்சி. என்னடா இது, இதுதான் அந்த லெட்டரா? லவ் லெட்டரோ? இப்போ எதுக்கு இந்த லெட்டரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க? நம்ம படித்தப்ப 1000 பேர் படிச்சிருப்பாங்க, அதில் எப்படி இந்த அரியை கண்டுபிடிக்கிறது? அதை கூட விடு, இதில் ரவின்னு போட்டிருக்கு. அதில் நீ தான் அந்த ரவின்னு உனக்கு எப்படி தெரியும்? இது ரவி சங்கராக இருக்கலாம், ரவி குமாராக இருக்கலாம், ரவி சந்திரனாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீ தான் அந்த ரவின்னு உனக்கு எப்படி தெரியும்? இரு வைஷுக்கிட்ட பேசுனேன். ஹரி பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு. நீ நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் இல்லை, ப்ரொஃபஸர். ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கார்டியன். 2020 பேட்சில் இருந்த ஸ்டூடெண்ட்டோட புக்கு தான் இது. அநேகமாக அது ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம். தேங்க்ஸ் மச்சி. ஹரியை தேடி போகிற. சரி, இந்த லெட்டர் எழுதுவங்களை எப்படி கண்டுபிடிப்ப? இந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு ஹரிக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு சொல்கிறேன். பாய். நான் ஹரியை தேடி போகிறதுக்கு முன்னாடியே விதி ஹரியை என்கிட்ட கூப்பிட்டு வந்துருச்சு. யாரு? இங்கே ரவின்னு. அண்ணா நீங்கள்? நான் ஹரி. ப்ரொஃபஸர்? ஆமாம், வருண் உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு. அவன் என் ஃப்ரெண்டு தான்.
எதுக்காக என்ன தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் தான் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கார்டியன். ஆமா. இந்த பக்கமாக வந்தேன், அதான் உங்களை போய் பார்த்துட்டு போகலான்னு. கொஞ்சம் உள்ளே வரீங்களா? டீட்டெயிலாக பேசணும். இந்த புக்கு உங்களோடதா? இந்த புக்கு உங்கள்கிட்ட எப்படி? ஒரு டைமில் நான் தான் வச்சுருந்தேன். நான் ஒருத்தங்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருந்தேன், என்னோட தங்கச்சி. உங்கள் சிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வந்ததுலேருந்து நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்காக என்னை தேடினீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என் தங்கச்சியை பற்றி கேட்குறீங்க. டீட்டெயிலாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை பற்றி பேசலாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். ஆஸ் அ கார்டியனா இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெட்டரில் இருக்கிற ரவி நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்க. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருக்கலாம். ப்ளீஸ் உங்கள் தங்கச்சி பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என் தங்கச்சி பேர் நிலா. நிலா என்னோட கூட பிறந்த தங்கச்சிலாம் இல்லை. நான் ஒரு ட்ரஸ்ட் மூலயமா கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு பொண்ணு தான் நிலா, என் தங்கச்சி மாதிரி. என்னது இது? என்னமா லெட்டர் தெரியுது? என்ன எனக்கு தெரியாது. ஏய், அட லவ் லெட்ரு. யார் அந்த பையன்? இந்தா, கோச்சிக்காத, சொல்லு சொல்லு, யார் அந்த பையன்? என் காலேஜ் சீனியர் தான். இன்னைக்கு கான்வெகேஷனுக்கு வருவாருன்னு நம்புகிறேன். வந்தா ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். உங்க காலேஜ் பையனை தானே லவ் பண்ற? அப்பவே சொல்லியிருக்கலாமே. 14 வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேண்ணா. ஒரு டிகிரி வாங்கிட்டா போதும், என் லைஃப்பை ஸ்டேபிள் ஆக்கிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ டிகிரி இருக்குது, ஒரு நல்ல வேலை இருக்குது, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபினான்ஷியலாக என்னால் முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு தைரியத்தில் தான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னம்மா ஒரு பையன் எடுக்கிற முடிவெல்லாம் நீ எடுத்துட்டு இருக்க? இதில் என்ன பையன் பொண்ணுன்னு இருக்குது? ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி. இந்த ஜெண்டர் பயாஸ்லாம் ஃபேமிலிக்குள்ளே இல்லை. இப்போது அவன் இருக்க சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா அவன் லைஃப்பில் ஃபேமிலியை லீட் பண்ணி ஸ்டேபிள் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, சப்போர்ட்டு, அதெல்லாம் ஓகே, சூப்பர். ஆனால் எமோஷ்னலாக ஒரு சில விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்குள்ளே ஒர்க் ஆகுதா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் காஃபி ஆர்டர் பண்ணுற மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு போகிறானுங்க. இப்போ தான் உனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, கஷ்டப்பட்டு வந்திருக்க, 4 மனுஷங்களை பாரு, அந்த இடத்துக்கு போ, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணு, வேலை பாரு, உன்னை புரிஞ்சுக்கோ, உலகத்தை புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை, உனக்கு கரெக்டாக இருக்கவனை சூஸ் பண்ணிக்கோ. ஃபேண்டசியில் மாட்டிக்காதம்மா. இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு விவரம் பத்தலன்னு சொல்ல வரியா? ஒரு நல்ல அண்ணனா இதை சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். முடிவு ஒன்று தான், பார்த்து நல்ல முடிவாக எடு. என்ன, நான் வரேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட்மா. எனக்காக கொஞ்சம் நிலாட்டு பேசி பார்க்க முடியுமா? அது உங்களால் தான். ஃபர்ஸ்ட்டு நீ தான் அந்த ரவி என்ன இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நீ பாட்டுக்கு வர்ற, காண்டாக்ட் எடுக்கிற. நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சேன், அதனால இங்கே உட்காந்துட்ருக்கேன். நீ பாட்டுக்கு நிலாவை மீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிற. என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? ஒருவேளை அந்த ரவி நானாக இருந்தா? ஒருவேளை அந்த ரவி நீயா இருந்தா? நீ சொல்கிறதுலையும் பாயிண்ட் இருக்கு தம்பி. உனக்காக பண்ணல, நிலாவுக்காக பண்ணுறேன்.
காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நிலா கூட பெருசாக கான்டாக்டில் இல்லை. அவள் வேலை விஷயமா வெளியூர் போகிறது, ஊர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தா. சரி, அவளும் லைஃப்பில் பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டோன்னு விட்டுட்டேன். நான் வெறும் கார்டியன் தான்ல, எல்லா விஷயத்துலையும் கண்ட்ரோல் எடுக்கக்கூடாது. உன்னை பற்றி சொன்னேன், பட் அவளுக்குமே சந்தேகம் இருக்குது. நீ ஒன்று பண்ணு, வர்ற சண்டே உன் ஃப்ரெண்டு வருணையும் கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்கு வந்துடு. நான் நிலாவை என் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஒருவேளை அவள் மென்ஷன் பண்ண ரவி நீயா இருந்தா ஐம் ஹாப்பி. இல்லைன்னா அதான் உங்களோட கடைசி மீட்டிங். சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்தா, திரும்பவும் சொல்கிறேன், டோன்ட் ப்ளே வித் மை கைண்ட்னஸ். நான் வரேன், சண்டே சந்திப்போம்.